पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 427வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். அப்பய தீட்சிதர் என்கிற மகான் கேள்விப்பட்டிருக்கிறார். பெரிய அறிவாளி. அவரை தட்சிணாமூர்த்தியின் வடிவம் அவதாரம் என்று சொல்வார்கள். 64க்கு மேற்பட்ட புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். மீமாம்சையில் அவருக்கு நிகரானவர்கள் கிடையாது. தானே யாகங்கள் பல செய்த தீட்சிதர் அவர். அதனால் வேதத்துக்கு விளக்கமாக சொல்லக்கூடிய, சந்தேகத்தை நீக்கக்கூடிய இடங்களை நீக்கக்கூடிய இடங்களை நன்கு தன் அகத்திலே வைத்திருக்கிற மீமாம்சை என்கிற பகுதியில் நல்ல நிபுணர். அதே போல் வியாக்கரணத்தில் கஷ்டிக்காரர். அது மட்டுமல்ல, அவர் அத்வைத குடும்பத்திலே பிறந்து சங்கர பகவத்பாதருடைய அத்வைத மார்க்கத்திலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். அது நியாயமானது, இயற்கையானது. ஆனால் கூடவே சைவ சித்தாந்தத்தில் நல்ல பயிற்சி பெற்றிருந்தார். அதே போல் விசிஷ்டாத்வைதத்தையும் நன்கு தெரிந்திருந்தார். மத்வருடைய துவைதத்தையும் தெரிந்த 3 மதங்களுக்கு புஸ்தகம் எழுதியிருக்கார். அது பெரிய கஷ்டம். அந்த ரிலிஜனை புரிஞ்சுண்டு அந்த காலத்தில் அந்த ரிலிஜனில் உள்ளவர்கள், அந்த ஃபிலாசபியில் உள்ளவர்களை ஏற்கும்படியான ஸ்டாண்டர்டுக்கு அவைகளுடைய சுருக்கத்தை எழுதி வெளியிட்ட பெரிய அறிஞர். வேதாந்த தேசிகனுடைய யாதவாபியுதய காப்பியத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர். வியாக்கியானத்திலையும் வல்லவர், அலங்கார சாஸ்திரத்திலையும் வல்ல, அணி இலக்கணத்தில் வல்லவர், இலக்கணத்தில் வல்லவர், வேதத்தின் உரையை சொல்ற மீமாம்சையில் வல்லவர். அதே போல் அப்பய தீட்சிதர் வேதாந்தங்களிலும் வல்லவர். சிவாத்வைதம் என்கிற மதத்துக்கு உயிர்நாடியான புஸ்தகங்களுக்கு வியாக்கியானம் எழுதியவர். இப்பேற்பட்டவர் எவ்வளோ அறிவுள்ளவர்னா, ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சிவபரம்தான், சிவாத்மா பரமாத்மா சொல்லப்பட்டிருக்குன்னு அழகான புஸ்தகம் எழுதிட்டார், ஆர்கியூமெண்ட் பண்ணி. அது ஸ்லோக வடிவமாக எழுதினார். ஏதோ அடியனை பயன்படுத்தி அதற்கு மறுப்பு ஸ்லோக வடிவமாக எழுதும்படியாக திருவேங்கடமுடையான் வாய்ப்பு கொடுத்தான். அதை வெளியிட்டார்கள் அன்பர்கள். இத்தனை பெரிய அறிஞர் அப்பய தீட்சிதர். அவர் எங்கே, நாம் எங்கே? அப்பேற்பட்ட அப்பய தீட்சிதர் யாகம் பண்ணார். யாகம் பண்ணும் பொழுது இந்த பசுவை பலி கொடுக்கணும், விலங்கு. பசு என்றால் தமிழில் எல்லாரும் கவு அப்படின்னு தான் புரிஞ்சுப்பா. அப்படி இல்லை. எனி அனிமல் இஸ் எ பசு. அதனால் பசு என்பது விலங்கு. விலங்கை பலி கொடுக்கணும் யாகத்தில். முறைப்படியாக அந்த விலங்கினை கொன்று, சாஸ்திரம் சொல்கிற முறை இருக்குது, அந்த ப்ராசஸில் கொன்று அந்த விலங்கினுடைய வப்பையை, ஈரலை எடுத்து ஹோமம் பண்ணணும்.
அந்த பசுவை கொல்லும் பொழுது ஒரு அழுகை வந்துட்டான் கண்ணில். ஒரு ஜீவஹிம்சை பண்ணுறோமே, வேதம் சொல்லியிருக்கு பண்ணுறோம். அப்படி வேதத்தில் இப்படி பண்ண சொல்லியிருக்கு, வேள்வி உன் கடமைன்னு சொல்லியிருக்கு கிரகஸ்தனுக்கு. அதனால் வேத தர்மத்தின்படி பண்ணுறேன்னு அழுது கொண்டே பண்ணினார் என்று சொல்வார். மகாகவி காளிதாசன் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வைக்கிறான். சகுந்தலை போனால் அந்த துஷ்யந்தன் சகுந்தலையோட கூடியிருந்து நகருக்கு போயிட்டான். களவு புணர்ச்சி அப்படின்வார்கள் தமிழர்கள், கந்தர்வமாக என்பார்கள் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்கள். காதல் மேரேஜ், டுடேஸ் கிடைத்தால் லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் ஆகிடுத்து. சகுந்தலை அழகிலே மயங்கினான், அவளையும் இவனுடைய வனப்பிலே மயங்கினால், கல்யாணம் ஆகிடுத்து. அவர்களே பண்ணி கொண்டார்கள் கானகத்தில். சகுந்தலை கருவுற்றாள். துஷ்யந்தன் தலைநகரான அஸ்தினாபுரம் போனான். அங்கே போனால் உடனே ஆள் அனுப்புறேன்னு சொன்னோம், ஆள் அனுப்பலை. சகுந்தலைக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த தவிப்பில் இருக்கும் பொழுதும் அவர் துஷ்யந்தனுக்கு ஒரு கடிதம் எழுத முயற்சிக்கிறார். உலகத்திலே ரொம்ப கஷ்டமான கடிதம் காதல் கடிதம். அதை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுலே திண்டாடி போயிடுவாங்க. சகுந்தலை எப்படி ஆரம்பிக்கலாம் இப்படி எழுதலான்னு குப்புறப்படுத்து முன்னாடி தாமரை இதழ்களை வச்சு அதில் எழுதி பழகிறார். அந்த காதல் கடிதம் எவ்வளோ கட்டணுக்கு எப்போ தெரியும்னா, நான் 4th B படிக்கச்சே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். நான் 4-5 மணி ஆர்டர் பட வேண்டியிருந்தது. அக்கௌண்ட் மணி ஆர்டராக எழுதுகிறேன். அப்போ எதிர்க்க பக்கத்தில் ஒருத்தர் போனார். ஒரு 10 பைசா இன்லெட் லெட்டர் அந்த காலத்தில். அதை வாங்கினார். அந்த இன்லெட் லெட்டரை வாங்கி கீழ்ச்சி போட்டார். மறுபடியும் வாங்கினார், கீழ்ச்சி போட்டார். 5 நிமிடத்தில் கீழ்ச்சி போடுவார். வந்து எழுதுவார், கீழ்ச்சி போட்டுருவார். அப்படி நான் சுற்றி ஒரே இன்லெட் லெட்டரே குப்பை. எனக்கு ஒரு அதிசயம், ஒரு இன்லெட் லெட்டர் இதுக்கு வாங்கி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறார் அப்படின்னு. அவர் போயிட்டார். அப்புறம் கடைசியில் அப்போ அந்த போஸ்ட் மாஸ்டர் நமக்கு தெரிஞ்சவர். அவர் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ இன்லெட் லெட்டர் வாங்கி போட்டானே எப்படி தெரியுமா தம்பி அப்படின்னு கேட்டார். இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஒய்ஃபுக்கு கருதாஸ் எழுதுகிறான். அது எப்படி எழுதுன்னு தெரியல, டியரஸ்டா, டேர்மோஸ்டா, பிலவடா, அந்த திண்டாடி நான் அவசரப்பட்டு எழுதியிருக்கான் பாரு, உனக்கு ஒரு காலம் அப்படி வரும் போ அப்படின்னு நினச்சிட்டார். அந்த மாதிரி சகுந்தலைக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல துஷ்யந்தனுக்கு கடிதம். அப்படி சகுந்தலை கஷ்டப்படுறா. அந்த சமயத்தில் துர்வாசர் இந்த பக்கம் வந்துட்டார். நான் விருந்தாளி வந்திருக்கேன் அனௌன்ஸ் பண்ணுவான். அந்த அதிதி அப்படின்வா. அதிதி தேவோபோ ஆச்சு நம்ம தேரி. அதனால் அதிதி தான், நாராயணன் தான் அதிதி உடையத்தில் வரான்னு உபசரிக்கணும். உடனே ஓடி வருவார்கள், கைக்கு ஜலம் கொடுப்பார்கள், காலம்ப ஜலம் கொடுப்பார்கள், உட்காந்து வைப்பார்கள், நீர் பருகு ஆச்சமனம் பண்ணலாம் சொல்லுவாள். அப்புறம் சாப்பாடு போடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவர் வந்துட்டு ஆசிரமத்துக்கு அதிதி அப்படின்னு கத்திக்கிறார். சகுந்தலை உட்காண்டிருக்கிறதா இதில் அவளை காதிலே விழலை. ஏன்னா அவள் இருப்பது வேறு உலகம். அவளுக்கு துஷ்யந்தன் முகம் தெரிகிறது, வேறு ஒழிகளும் காதில் விழலை. நம்ம பசங்கள்லாம் அப்படி காதில் மாட்டிவிட்டான்னா இன்னும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கா. அப்படி தவிக்கக்கூடிய சகுந்தலையின் நிலையிலே இங்கே பார்த்தால் என்ன ஆயிட்டுன்னு கேட்டால், துஷ்யந்தருக்கு துர்வாசஸுக்கு வந்து கொடுத்து சினம். அவர் சுலப கோபகா என்றான் காளிதாசன். அவர் கோபந்தான் டக்குன்னு வரும். உடனே பார்த்தார், எவனை நினைத்து கொண்டு பெண்ணே, அவருக்கு புரிஞ்சு போயிடுத்தது, தப்போ திருஷ்டியால் பார்த்துட்டார். எவனை நினைத்து கொண்டு பெண்ணே, நீ இந்த என்னை அதிதியை பொருட்படுத்தாமல் கடுதாசி செய்திருக்கிறாயோ, அவன் உன்னை மறந்து விடுவான், அவன் உன்னை மறந்து விடுவான்னு அவர் சொல்கிற சகுந்தலையின் தோழிகள் வந்துட்டான். பயந்து போயிட்டா. இப்படியா செபிப்பி சின்ன பெண்ணை, அது ஏதோ காதல் வயப்பட்டு அதுங்க கவனத்தில் இருக்குது, மன்னிக்கணும். அவள் காலில் விழுந்து கெஞ்சிடவுடனே துர்வாசம் சாதாரணமாக அவளை இறங்க மாட்டார். பெண் என்றால் பேயும் இறங்கும் இல்லையா. 2 பெண்கள் கேட்ட உடனே துர்வாசம் சொன்னார், எதனா அடையாளம் காமிச்சா ஞாபகம் வந்துடும் போ அப்படின்னு போயிட்டார். சாப்பிடலாம் மாட்டேன் போகிறேன்னு போயிட்டார். என் காரியம் முடிஞ்சு, சாபம் கொடுத்தாச்சு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு சாபம் கொடுக்கணும், ஆயிடுத்து போகிறேன்னு போயிட்டார். இவர்கள் உடனே இந்த சகுந்தலையிட சொல்ல விரும்பலைன்னா கருவுற்றிருக்கா, இந்த மாதிரி துர்வாசஸ் உனக்கு சாபம் கொடுத்துருக்காருமா, ஆனால் சாபத்துக்கு விடுதலே அடையாளம் காண்பிச்சா போகணும்னு. சகுந்தலை கையில் துஷ்யந்தன் கொடுத்த மோதிரம் இருக்குது. அதனால் அதை காமிச்சு பொழைச்சிப்பான்னு இவன் சொல்லலை. ஆனால் சகுந்தலை துஷ்யந்தன் அழைத்து கொண்டு விடப்பட்ட பொழுது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், யாருன்னு எனக்கு தெரியலேன்னுட்டான். சாபம், துர்வாச சாபம் வேலை செய்யுது. ஓவாரியோ லேடி, நான் உன்னை பார்த்ததே இல்லைன்னுட்டான். இல்லையே, என்னை கல்யாணம் பண்ணிட்டியா, மறந்து போயிட்டியா அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லி பார்த்தா, கதையெல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு யாருன்னே தெரியலை. அப்படியா, அப்போ ஒன்று பார், இதோ நீ போட்ட மோதிரம்னு சகுந்தலை அந்த மோதிரத்தை எடுக்க போனால் மோதிரம் இல்லை, வேற இல்லை. அவன் அந்த மோதிரம் வெளியில் தண்ணி சாப்பிடுச்சு, ஆற்றுல விழுந்துருச்சு.
அதை கவனிக்கலை. அதில் சரியான சாட்சி இல்லை. சகுந்தலையை மன்னன் ஏற்க மறுத்துட்டான். துர்வாச சாபம் வேலை செய்தவர் மேலே. உடனே மயங்கி விழுந்த சகுந்தலை மேனகை அவருடைய அம்மா அங்கேருந்து வந்து எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய அம்மா எடுத்துக்கொண்டு போய் பாதுகாக்கிறான். சகுந்தலையை மறந்துட்டான் துஷ்யந்தன் துர்வாச சாபத்தினால. ஒரு நாளைக்கு ஒரு வேடன், ஒரு மீனவன் அஸ்தினாபுரம் நாகக்கடை வாசலில் வந்து நின்னான். மீனவனுக்கு அங்கே என்ன வேலை? மீனவனுக்கு நின்ன உடனே அந்த கடைக்காரன் அந்த மீனவனை பார்த்தா என்ன, அந்த ராஜமுத்திரை மோதிரத்தை காமிச்சான். இந்த மோதிரத்தை வச்சுட்டு பணம் கொடு. அந்த கடைக்காரன் உஷாராயிட்டான். இந்த மீனவனுக்கு எப்படி ராஜம் கிடைக்கும்? நைஸாக அரசு 2 கான்ஸ்டபிள்கிட்ட கொடு சொல்லிட்டான். அது சந்தேகாஸ்பதமாக ராஜமுத்திரை பதிச்ச மோதிரத்தை கொடுக்குறான், கொண்டு வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. உடனே அவன் 2 போலீஸ்காரர் அழிச்சுட்டு போகிறான். வாடா போலீஸ் ராஜா கிட்ட அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் திருடலையா அப்படின்னா. ராஜா கூட்டு கொடுத்தாரா அவனுக்கு? வேதம் படித்த பண்டிதன் மாதிரி மீன் பிடிக்கிறவனை கொடுத்தாளான்னு கேட்டான். அவன் சொல்கிறான், அவரவர்கள் தொழிலுக்கு அவர்களும் வசதி அப்படி சொல்கிறான். அழகா ஒன்று தெரிஞ்சுக்கோ, அவன் என்ன தான் யாகத்தில் ஆட்டை கொன்று பலி கொடுத்தா கூட வேதம் படித்தவனுக்கு நெஞ்சு அப்படியே உருகி போயிடும். அனுகம்பா மிருதுரேவ ஸ்ரோத்ரியா பசுமாரண கர்ம தாருணம் அப்படி அனுகம்பா மிருதுரேவ ஸ்ரோத்ரியான்னு அந்த மீனவன் சொல்கிறான். அந்த ஆட்டை கொன்று பலி கொடுத்தாலும் கூட கருணை வெடிவான் அந்தனன். அதான் அப்பய தீட்சிதர் வரலாறு. இதையெல்லாம் சொல்கிறார் யார்? நம்ம சர்வஜ்ய புத்தர். மக்களே, இப்படி படித்தவனே குழம்பும்படியாக பலி கொடுக்க சொல்கிறது வேதம். இப்படி ஹிம்சை பண்ண சொல்கிறது, அது ஹிம்சை பண்ண சொல்கிற வேதத்தை நீங்கள் நம்பலாமா? அருளாளர் தன்மை இல்லாமல் அழிக்கிறது. அந்த வேதத்தை நம்பி அருளாளனா அந்தனர் கூட கஷ்டப்படுறா. அதனால் நீங்கள் இந்த கிருத்து யாகத்திலே பசுவை கொல்வதை ஏற்கக்கூடாது என்று அதை நிந்தனை செய்து அசுரர்களை யாகம் செய்யாதபடி தடுத்தான் புத்தன். உண்மையிலேயே இந்த யாகத்தில் பசுவை கொல்வது ஹிம்சையே இல்லை என்று ராமானுஜர் பின்னாடி அழகாக நிரூபிக்கிறார். அப்படி நீங்கள் அதை ஹிம்சைன்னு சொல்லிட்டா டாக்டர் எல்லாரும் ஜெயிலில் போடணும். எத்தனை டாக்டர் ஆப்ரேட் பண்ணுறான்? ஆளை அப்படி ஏயா வெட்டினு கேட்குறமா? வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காயல் மீளாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு பாடுறாரு குலசேகர பெருமாள். அதனால் அன்பர்களே, இப்படி வேதத்தில் பசு ஹிம்சை சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி வேதத்தை நிந்தித்து அசுரர்களை வஞ்சித்த புத்தபிரான் இவன்தான். ஆகினால் இவனுக்கு கிரதுஹிம்சா வினிந்தகன் என்று திருநாமம் என்கிறார் நாரதர். நண்பர்களே, இதுக்கு சமஸ்கிருதம் பசுஹத்யா மகாஹிம்சா கிரதுஸ்தத்வர ஏவதம் கதம் குர்யாத் புதஸ்வேவம் கிரதுஹிம்சா வினிந்தகா. அன்பர்களே, இதற்கு தமிழ் பாட்டு. வேள்வி செய்து வெள்ளாட்டுக்கு வாழால் அறுத்தும் சுடம் வண்ணும் வன்மருத்துவனாம் என்பதை மறைத்து கொலைக்களமாக்கி நிந்தனை செய்வான். அவனை கிரதுஹிம்சா நிந்தகன் என்பாரே. வேதத்திலே நமக்கு அதன் உண்மையான பாவம் புரிவதற்கு இந்த மந்திரம் உபயோகப்படும். எந்த மந்திரம்? கிரதுஹிம்சா வினிந்தகாயனமா என்று. என்பவர்களே, இதை சொல்லி திருவேங்கமுடையான் திருவடிவத்தை தியானம் பண்ணுங்கள். கிரதுஹிம்சா வினிந்தகாய நமஹ. நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.